வணக்கங்க, நான் லட்சுமி. நீங்கள் சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிற தம் ஆலு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மல்லி ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனு, கிராம்பு ஒன்று எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய் ஒன்று, இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம், பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், பவுட்ரு மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், கருகாமல் வறுத்துக்குங்க. இப்போது ஒரு 10-15 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி சூடானோடனே அப்படியே வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஊறிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட்டை எடுத்து அரைச்சிக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இது மாதிரி ஸ்பூனில் வந்து இது மாதிரி குத்தி விட்டுருக்குங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். இந்த மாதிரி குத்திடுங்க. தயிர் வந்து ஒரு கப் எடுத்துருக்குங்க. அதில் வந்து பொடி பண்ணி வச்ச பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு மிளகாய் பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய் காரம் இல்லை, அதனால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தயிர் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு இப்போது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடணும். சிம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த மசாலெல்லாம் உள்ளே இறங்கிடும். இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிம்மில் வச்சுருங்க அடுப்பு, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிடும். இப்போது இந்த கலக்கி வச்சு அதில் ஊற்றலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்ருங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதி வரணும். அதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ போட்டால் தான் அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் பாருங்கள், வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக, இல்லைன்னா போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே தூவலாம். வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். சின்ன சின்ன பொட்டேட்டோ இது மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கிரேவி எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.